மீன் வாங்கினா கண்டிப்பாக ஒரு டைம் இந்த மாதிரி செஞ்சு பார்க்கலாம். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். ஆனால் என்ன கொஞ்சம் சின்ன மீனில் செய்யணும். நான் கொஞ்சம் ஆர்வ கோளாறுல ரொம்ப பெரிய மீனில் செஞ்சுட்டேன். அதுக்கான விளைவாக என்ன நடந்துச்சுன்றதை நான் சொல்கிறேன் கேளுங்க. இப்போ தான் நம்ம புதுசாக சமைக்க கற்றுக்கிட்டு இருக்கோம் அப்படின்னாலும் சரி, இல்லை ஆல்ரெடி நல்லா சமைக்க தெரியும் அப்படின்னாலும் சரி, எதன் தடவை தான் ஒரே டிஷ்ஷை திரும்ப திரும்ப செஞ்சு பார்க்குறது. அதில் ஒன்று தான் இந்த ஃபிஷ் ஃப்ரை. இந்த ஃபிஷ் ஃப்ரை செய்யறதுக்குள்ளே ஃபஸ்ட்டு அதில் உப்பு, மஞ்சத்தூள், மிளகாத்தூள், இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு அது இதுன்னு போட்டு நல்லா ஒரு அரை மணி நேரத்துலேருந்து 1 மணி நேரமோ இல்லை 20 நிமிஷத்துலேருந்து அரை மணி நேரமோ நல்லா ஊற வச்சுட்டு அதுக்கப்புறமா வறுத்து சாப்பிட்றதுக்குள்ளே போதும் போதும்னு ஆகிடும். யூடியூப்பை ஸ்க்ரோல் பண்ணிட்டு இருக்கும்போது தான் நான் இதை மாதிரி பார்த்தேன். இந்த மாதிரி வறுத்து சாப்பிட்டா சூப்பராக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க. இது மீன் வறுவலா இல்லை மீன் தெரில, ஏதோ ஒன்று. சரி ஓகே, அது ரொம்ப டெம்ப்டிங்காக இருந்ததுன்றதுனால சரி ஓகே நானும் செய்ய ஆரம்பிச்சிட்டேனா. இப்போ சொல்கிறேன் கேளுங்க. இது வரைக்குமே ஒன்றும் தெரில. இந்த மிளகாத்தூள், மஞ்சத்தூள், உப்பு எல்லாத்தையும் போட்டு பிரட்டிட்டு இருக்கும்போதும் சரி, இல்லை வெங்காயம், கருவேப்பிலை இதெல்லாம் போட்டு நல்லா பிரட்டி மீன் வைக்கும் போதெல்லாம் கூட ஒன்றும் தெரியல. ஆனால் இந்த பெரிய மீனை வச்சுட்டு திருப்பி போடும்போது தான் ரொம்ப கஷ்டமாக இருந்தது. என்னடா இது வரவே மாட்டேங்குது அப்படின்ற மாதிரி இருந்தது. அப்போ தான் தெரிஞ்சுது ஒரு சின்ன மீனாக வச்சுருக்கணும் போல் அப்படின்ட்டு. இதை பெரட்டி போடுறதுக்காக திருப்பவே முடியல. என்னமோ வால்கிட்டலாம் பிஞ்ச மாதிரி ஆயிடுச்சா. அதுக்கு அப்போ தான் நினச்சேன், ஓகே நம்மக்கிட்ட இருக்குன்றதுனால ஆர்வக்கோளாறுல எதுவும் வந்து செஞ்சிடக்கூடாது. கொஞ்சம் பொறுமையாக இருந்து அதை நான் கட் பண்ணி கூட வச்சிருக்கலாம். ஆனால் இந்த மாதிரி ஆர்வக்கோளாறுல பெரிய மீனாக வச்சிருக்க வேணாம். எது எப்படியோ மீன் நல்லா வெந்து வந்திருந்ததா அது போதும். எப்படியும் பிச்சு பிச்சு தானே சாப்பிட போகிறோம். அதுக்கு பிஞ்சு வந்தா என்ன, பிய்யாமல் வந்தா என்ன அப்படின்னு சொல்லிட்டு நானே என்னோட மனசை தேத்திக்கிட்டு சாப்பாட்டில் போட்டு நல்லா பெரட்டி சாப்பிட ஆரம்பிச்சிட்டு டேஸ்ட்டு சூப்பராக இருந்துச்சு.